AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராஜ்நாத் சிங் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான விவரம். உத்தரப்பிரதேச மாநிலம்தான் மக்களவைக்கு 80 உறுப்பினர்களை அனுப்பி முதல் இடம் பிடிக்கும் மாநிலமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாநிலத்தின் தலைநகரான லக்னோவிலே இன்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேட்புமனு தாக்கல் செய்வதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு விழா போல கொண்டாடியுள்ளது. மிகப்பெரிய ஊர்வலம் ஒன்றை நடத்தி அதன் பிறகு ராஜ்நாத் சிங் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மிகவும் மூத்த தலைவர்களிலே ஒருவர் ராஜ்நாத் சிங். லக்னோ தொகுதியிலே தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். ஆகவே இன்று அவரது வேட்புமனு விழா மிகப்பெரிய விழாவாக பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதை தவிர இன்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அமேதி தொகுதியிலே அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதையும் பாஜக பெரிய கொண்டாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் 2014 வருடத்திலே ராகுல் காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு ஸ்மிருதி இரானி தோல்வியடைந்தார். ஆனால் 2019 வருடத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்று ராகுல் காந்தியை தோற்கடித்தார். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் மிகவும் முக்கியமான தலைவர் என்பது அனைவரும் நன்றாக அறிந்ததே. அப்படிப்பட்ட சூழலிலே பிரதமர் வேட்பாளராக கூட கருதப்படும் அவர் அமேதி தொகுதியிலே தோல்வி அடைந்தது மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. அத்தகைய வெற்றியை பெற்ற ஸ்மிருதி இரானி மீண்டும் அதே தொகுதியிலே களம் காண்கிறார். ஆகவே அதையும் பாஜக மிகப்பெரிய கொண்டாட்டமாக நடத்துகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடியும் போட்டியிடுகிறார் என்பதும் வாரணாசி அவருடைய தொகுதி என்பதும் உங்களுக்கு தெரிந்ததே விக்னேஷ். அப்படி அவர் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்யும் போதும் மிகப்பெரிய விழாவாக அதை கொண்டாட பாஜக திட்டமிட்டிருக்கிறது. ஏனென்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து அதிகபட்ச எண்ணிக்கையிலே மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் மூலமாக மக்களவையில் பெரும்பான்மையை பெற வேண்டும் என்கிற திட்டத்தில் பாஜக இருக்கிறது. ஆகவேதான் இன்று ராஜ்நாத் சிங் வேட்புமனு மற்றும் ஸ்மிருதி இரானி வேட்புமனு ஆகியவை மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக கட்சியால் நடத்தப்படுகின்றன. விக்னேஷ், ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட முக்கிய பாஜகவின் நிர்வாகிகள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.